ஹாய் டியர்ஸ், வீணா சக்தி ஆடியோ நாவல்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே தேஜு. இன்றைய நாள் எழுத்தாளர் வீணா சக்தி அவர்களோட மெய் சிதைக்கும் மௌனம் ஏன் அந்த கதையை தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கதையை நாங்கள் எபிசோட் பை எபிசோடாக பார்க்க போகிறோம். ஸோ பொறுமையாக நீங்களும் கேட்க தயாராக இருங்க. வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். வெயிட். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கதைக்குள்ளே போக முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற கதைகளுக்கான அப்டேட்ஸை உங்களால் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். மௌனம் 4. அதிரன் இந்த ஒரு வார காலமும் இசையை அழைக்க விட்டு செல்ல என்று இந்த வீட்டு பக்கம் வந்தாலும் ஆருத்ராவை நேரில் பார்த்தது இல்லை. அவளும் தான். இசை கிளம்பி சென்ற பின் வீட்டிலிருந்து வேலைக்கு கிளம்பி செல்பவள். இசை மீண்டும் வரும்போது தன்னறைக்குள் உறக்கத்தில் இருப்பாள். இன்று இருவரும் சந்திக்க வாய்ப்பு கட்டியது. அதுவும் அதிரன் வர தாமதமானதால் ஆருத்ரா இசையை தானே பள்ளியில் விட கிளம்பியதால் தான் அந்த சந்தர்ப்பம் அமைந்தது. அப்போது கூட அதிரனின் கண்கள் தான் அவளை ஒரு முறை முழுதாய் ஆராய்ந்தது. இருந்ததற்கு இப்போது மெலிவோ பொலிவோ என்று சொல்ல முடியாதபடிக்கு முன் இருந்த தோற்றம் மாறாமல் இருந்தவளின் முகத்தில் மட்டும் உணர்வுகள் தொலைத்த பாவம். ஞானிகளிடம் காணப்படும் ஒருவித ஆழ்ந்த அமைதியை அவளிடம் கண்டான் அதிரன். அமைதி, அதுவும் அவளிடமா என்று அதிரன் வியக்கும்படிக்கு மாறி போயிருந்தாள். அவனை கண்டதும் ஒளிரும் அந்த கண்கள் இன்று அவனை காணவே மறுத்தது போலும். இவன் கார் சத்தம் கேட்டதும் அப்பா என்று கூவிய இசையின் சத்தத்தில் வந்திருப்பது யார் என்று ஆருத்ரா அறிந்த போதிலும் இயல்பாக இசையை இறக்கி விட்டுவிட்டு அவள் புத்தகப்பை மற்றும் லஞ்ச் பேக்கை எடுத்து அவளிடம் நீட்டிய போதும் சரி, அவர்களை தாண்டி தன் வண்டியை இயக்கிக் கொண்டு போன போதும் சரி, அவளிடம் சிறு சலனமோ தடுமாற்றமோ இல்லை. காணது கண்ட கணவன் தன் முன்னால் நிற்கிறான் என்ற சிறு உணர்ச்சி கூட இன்றி தன்னியல்பாய் செல்லும் அவள் செயல் அவளை முழுதாய் வெறுத்து ஒதுக்குகிறேன் என்று நம்பும் அதிரனுக்கு தான் காரணமே இல்லாத ஒரு எரிச்சலை கொடுத்தது. தன் நினைவில் பயணித்தவனை பா என்ற இசையின் கத்தல் தான் சுயத்துக்கு கொண்டு வந்தது. பா, ஆல்ரெடி ரொம்ப லேட் பா. அச்சோ சாரிடா, இதோ சீக்கிரம் போயிடலாம் என்று அவளை காரில் ஏற்றிக்கொண்டு பறந்தான். ஏன்பா இன்னைக்கு லேட் என்ற மகளின் கேள்விக்கு அப்பாவுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்டா, அதை சால்வ் பண்ணிட்டு வர லேட் ஆயிடுச்சு, சாரி. அப்பா இனிமே இப்படி பண்ண மாட்டேன். இட்ஸ் ஓகேப்பா, ப்ராப்ளம் வரப்போறேன்னு சொல்லிட்டு வராதே, ஸோ இப்படி தான் ஆகும் என்று பெரிய மனுஷியாய் ஏற்றுக்கொண்ட மகளின் பேச்சில் அதிரன் புருவம் உயர்த்தி அவளை மெச்சும் பார்வை பார்த்தவன் பாசமாக அவள் தலையை கோதிவிட்டான் புன்சிரிப்போடு. பள்ளி வந்ததும் அவளை அப்படியே விட்டு செல்ல மனமின்றி தானே கூட்டி சென்று அவள் கிளாஸ் மிஸ்ஸிடம் தன்னை அறிமுகம் செய்து கொண்டதோடு தாமதத்திற்கும் மன்னிப்பு கோரி விடை பெற்றான். மகளை விட்டு வீடு வரும் வழியெல்லாம் மீண்டும் ஆருத்ராவின் செயலில் உண்டான அதிருப்தி தான் நினைவுக்கு வந்து இம்சித்தது. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியின்றி எப்படி இருக்கிறாள் பாவி, இவள் எல்லாம் பெண்ணே இல்லை, பெண்ணொரு பிசாசு என்று இன்னும் என்னவோ எல்லாம் அவளை திட்டி தன் மன ஆதங்கத்தை போக்கிக் கொண்டான். அவளை பற்றி எண்ணுவதே பாவம் என்று எண்ணிக்கொண்டவன் எண்ணங்கள் மட்டும் அவளை விட்டு அகடுவதாயில்லை. எப்படி அவளால் இப்படி முடிந்தது? முன்னிருப்பது தான் என்று தெரிந்தும் அத்தனை சுலபமாய் கடந்து செல்ல முடிந்தது? இந்த கேள்வி மாத்திரம் அவனை விடாது அரித்து கொண்டிருந்தது. அதை தலையில் தட்டி அடக்கியவன் மதிய மகளை கூட்டி வர செல்லும் வரைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலைகளை எல்லாம் திட்டமிட்டு தன் சிந்தனையை திசை திருப்பினான். ஆனால் ஆருத்ரா இதுபோல் எல்லாம் தன்னை அலட்டிக் கொள்ளாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்பதை நினைவில் கொள்ளாது தன் வேலைகளில் ஆழ்ந்தவளை போன் இசைத்து தன் இருப்பை காட்டியது. அழைப்பது ஜீவா என்றதும் உடனே அழைப்பை ஏற்றி காதில் பொருத்தியவள். சொல்லுங்க ஜீவா என்று அவனை பேச அனுமதித்தாள். அந்த பக்கம் ஜீவா சொன்ன அத்தனைக்கும் தயவு தாட்சண்யம் இன்றி மறுப்பையை தொடர் பதிலாக கொடுத்தவள். மேலும் கருணையே இன்றி அவன் பேசவே காலை கட் செய்துவிட்டு விட்ட வேலையை தொடர்ந்தாள்.
ஜீவாவுக்கு தான் இவர்கள் நடுவே வாழ்க்கை ஜீவ போராட்டமாய் போவது போல இருந்தது. மாடினுள்ளே 3rd ஃப்ளோரில் அதிரன் தனக்கு ஆபீஸ் செல்ல தேவையான உடைகளை தேர்வு செய்து முடித்தவன் கிட்ஸ் பிரிவுக்கு சென்று மகளுக்கும் சில உடைகளை வாங்கிக் கொண்டான். தனக்கு வேண்டிய இன்னும் சில பொருட்களையும் பர்ச்சேஸ் பண்ணி முடித்தவன் பில் போட தனது கார்டையும் கொடுத்துவிட்டு காத்திருந்தான். திடீரென யாரோ டே அதி என்று அவன் ஷால்டரை தொட யார் என்று திரும்பி பார்த்தவனுக்கு முதலில் அடையாளம் தெரியவில்லை. பின் சற்று யோசித்ததும் தான் நினைவுக்கு வந்தது. காலேஜில் உடன் படித்த வருண் தான் அது. முன்வழுக்கையோடு ஆளை அடையாளமின்றி மாறி நின்றிருந்தான். அதிரன், ஷர்மி, வருண், கார்த்திக் எல்லாம் காலேஜில் ஒரே கேங் தான். டே வருண், என்னடா ஆளே மாறி போயிட்ட? சத்தியமா என்னால உன்னை உடனே கண்டுபிடிக்க முடியல தெரியுமா? இப்ப கூட சரியா கண்டுபிடிச்சனோ தெரியல. வருண் தானே நீ என்று அவனை வாரினான். நண்பனை கண்டதும் தானாகவே கல்லூரி கால துள்ளல் வந்தது அவனிடம். இந்த வழுக்கையால வந்த டவுட் தானே அது. என்ன பண்றது, பொண்ணுங்களை பார்க்கும் போதெல்லாம் ஸ்டைலா முடிய கோதி கோதி விட்டே குட்டடிச்சு போல. இப்போ இதனாலே எந்த பொண்ணும் திரும்பி கூட பார்க்க மாட்டேதுங்க. அதனாலே என் பொண்டாட்டிக்கு இந்த வழுக்க தான் பிடிக்குது. ஹேர் பிளான்டிங் பண்ணலானா விட மாட்டேங்கிறா. அவன் தன் வாழ்க்கை வரலாற்றை புலம்பலாய் சொல்லி முடிக்க ஆதிரன் சிரித்து விட்டான். நல்லா சிரிமேன், உனக்கு என்ன, ஜாலியா ஷர்மியோட சிஸ்டரை கட்டிக்கிட்டு ஷர்மி நீ எல்லாம் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருப்ப. நான் அப்படியா, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவே ஏதோ கள்ள பொண்டாட்டியை பார்க்க போற மாதிரி போய் சொல்லிட்டு வந்திருக்கேன், அதுவும் அமெரிக்காவில் இருக்கிற பொண்டாட்டிக்கிட்ட என்று அவன் புலம்பலில் அதிரனின் சிரிப்பு தன்னால் நின்று போனது. அதன் பின் அங்கு நிற்க மனமின்றி அவன் அங்கிருந்து விடை பெற எண்ணியவன். சரி வருண், நீ பாரு, நான் கிளம்புறேன் என்று பில் முடித்து தந்து பைகளை எல்லாம் அள்ளிக்கொண்டு கிளம்ப பார்த்தவனிடம் இருந்து அவற்றை பிடிங்கி கவுண்டரில் கொடுத்து அதிரன் மறுக்க மறுக்க டாக்கனை அவன் பாக்கெட்டில் போட்டவன். போகும்போது இதை காட்டி வாங்கிக்க, இப்ப கூடவா என்று அழைக்க அதிரன் அசைவேனா என்று நின்றான். டேய், என்னடா நீங்க எப்படி பண்றீங்க? ஒருத்தன் படிப்பு முடிஞ்ச கையோட ஃபாரின் போய் இப்போதான் வந்து ஒருவேளை உங்க கூடலாம் உட்காந்து சாப்பிடலான்னு கூப்பிட்டா ரொம்ப தான் பிகு பண்றீங்க. அதுவும் உன்னெல்லாம் கான்டாக்ட் எல்லாம் கிடைக்கவே இல்லை. எதேச்சா பார்த்ததும் எவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு தெரியுமா? ஆனா நீ போடா. அவன் அப்படி கேட்டது அதிரனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. தனிமையில் யாருமின்றி அவனும் 5 ஆண்டுக்கு மேல் வெளிநாட்டில் தங்கியிருந்தானே, அதனால் அவனுடன் செல்வது என்று முடிவெடுத்தான். இப்படிதான் மற்றவங்க கிட்டையும் பாவமா பேசுனியா? இந்த மூஞ்சிய பார்த்தா உடனே வரும்னு சொல்லியிருப்பாங்களே என்று நக்கலாக கேட்டான் அதிரன். எங்க, நிறைய பேர்கிட்ட இதே பிட்ட போட்டேன், எவனும் மதிக்கல. கைவசம் 2 தான் சிக்குச்சு. தப்பினதுங்க எல்லாம் உன்னை பத்தி தெரிஞ்ச புத்திசாலிங்கடா, சிக்கினதுங்க முட்டாளுங்க. இப்ப நானும் தெரிஞ்சே முட்டாளாகிறேன், வேற வழி என்று தலையில் அடித்துக்கொண்டு ஃபுட்கோர்ட் நோக்கி நடக்க அவனும் பின்னாலேயே குதித்து கொண்டு சென்றான். நண்பேண்டா என்று அதி தோளில் கையை போட்டுக்கொண்டே. ஆனால் அங்கே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த கார்த்தி ஷர்மியை கண்டதும் அதிரனின் எண்ணம் எல்லாம் இவன் நடுமாலில் நின்று அழுதிருந்தாலும் இவனை அளவிட்டு சென்றிருக்க வேண்டுமோ என்றுதான் பயணித்தது. அதற்கு வழியின்றி வருண் அவனை அமைக்க கொண்டு போய் ஷர்மி எதிரில் அமர்த்தினான். ஷர்மி அவனை கண்டு கொள்ளாது கர்ம சிரத்தையாய் மாதுளை ஜூஸை பருகிக் கொண்டிருக்க கார்த்தி நெளிந்து கொண்டிருந்தான். அதிரன் யாரையுமே கண்டு கொள்ளாது வருணை பார்த்தவாறு அமர்ந்து விட்டான். அப்புறம் காய்ஸ், எப்படி போகுது உங்க லைஃப் எல்லாம்? ஷர்மி, உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு என்று கேட்டவன் பின் தானாகவே, உன்னை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் அவர் நல்லா இருந்தா அது கர்த்தரோட கிருபைதான் என்றவன் சிலுவையிட்டான். அதிரன் வந்த சிரிப்பை வாய்க்குள் அடக்கிக் கொள்ள கார்த்தி ஷர்மியின் வாய்க்கு பயந்து சிரிப்பை மறைக்க தலை குனிந்து கொண்டான். ஷர்மி வருணை முறைத்து தள்ளியவள். நீ பாத்தியா அவர் நல்லா இல்லைன்னு? அதெல்லாம் என் பேச்சுக்கு ஒரு வார்த்தை மறு பேச்சு பேசாம ஒழுக்கமா குடித்தனம் பண்றாரு. உன்னும் பொண்டாட்டி அடகாக்குற மாதிரி அடகாக்க வேண்டிய அவசியம்லாம் எனக்கு இல்ல என்று பதிலுக்கு அவனை நன்கு நொண்டி எடுத்தாள். ஓ ஓ, ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்க எல்லாரோடையும் தான் எனக்கு இந்த நிலைமையே. அங்க சர்ச்ல கல்யாணம் முடிச்சு வந்து மெயில் செக் பண்ணா உங்க 2 பேரோட தான் நிறைய வந்துருச்சு. சரின்னு ஓபன் பண்ணி பார்த்தா ரொம்ப உருக்கமா என் கல்யாணத்துக்கு வர முடியலன்னு ஃபீல் பண்ணி எழுதியிருந்துச்சேன்னு ரொம்ப பெருமையா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பாசமான பசங்கன்னு கூப்பிட்டு டேசிக்கிட்ட காட்டினேன் தெரியுமா? அவ்வளோதான்.
அங்க முடிஞ்சது என் லைஃப். அதுல அட்டாச் ஆகி வந்த ஒரு லைஃப்ல ஐயோ! அன்னைக்கு ஆரம்பிச்சது. இப்பவும் இங்க யார வச்சு கண்காணிக்கிறாங்கன்ற ஃபீலோடவே சுத்துறேன் என்று ஷர்மி கார்த்தி இருவரையும் முறைத்தான். அப்படி என்னடா அதுல இருந்துச்சு என்று அதிரன் ஆர்வம் தாங்காது அவனிடம் கேட்டான். நான் சொல்றேன் என்று கார்த்தி, கல்லடிகள் கண்டிரா எங்கள் நண்பன் பல கண்ணிகளின் காதல் கண்ணடிகளில் சிக்கி தன்னை ஸ்திரப்படுத்திக் கொண்டு மணவாழ்வினும் மாபெரும் சுழலுக்கள் மன வைராக்கியத்தோடு குதிக்கிறார். மலை வள்ளல் வருண பகவானின் பெயரை கொண்டு எம் நண்பனும் யாருக்கும் சளைத்தவரல்ல என்பதற்கு சான்றாக பல பெண்களை அன்பு மழையில் நனைய செய்தவர். முடிவாக ஒரு பெண்ணின் பாசமழையில் மட்டும் நனைய முடிவெடுத்து அடி வைக்கும் எம் மனிதர் குல மாணிக்கத்தின் மனவாழ்வு சிறப்போ சிறப்பென சிறக்க வாழ்த்துகிறோம் என்று பாவனையாக சொல்லி முடித்தான். வரியெல்லாம் கரெக்டா இருக்கா வருண் என்று அவனை வெறுப்பேற்றி காலரை தூக்கிவிட்டு கேட்டான் கார்த்தி. ஏண்டா வெண்ணு, வார்த்தையால என் வாழ்க்கையில விளையாடிட்டு மனப்பாடம் பண்ணி வேற வரி மாறாம அதை ஒப்பிக்க வேற சரியா என்று அங்கிருந்த தண்ணீர் பாட்டிலில் எரிவது போல பாசாங்கு செய்தான் வருண். ஹே அடிச்சுதாடா, எனக்கெல்லாம் தமிழ் இவ்வளோ நல்லா வராது. இப்படி ஒரு சம்பவம் பண்ணதும் ஏதாச்சும் எழுதி கொடுறான்னு கேட்டப்போ ஹாருதான் இதை எழுதி கொடுத்தா என்று கார்த்தியை அதி ஒரு பார்வைதான் பார்த்தான். அவன் வாய் தன்னால் ஆருத்ரா என்று திருத்திக் கொண்டது. அப்படியா, அந்த தெய்வத்தை நான் பார்க்கணுமே. நீ சொல்லாதி, எப்போ அவன் வீட்டுக்கு வரட்டும்? உன் வைஃப் குழந்தைகளை பார்த்த மாதிரி இருக்குல்ல என்றவன் கேட்டதும் அந்த இடமே அமைதியாகி போனது. இதை பற்றி ஏதும் பேசாதே என்று கார்த்தி வருணுக்கு ஜாடை காட்டினான். என்ன பிரயோஜனம்? என்னடி, இப்படி எனக்கு கண்ணில் சிக்னல் தரத்துக்கு ஒரு பொண்ணுக்கு கொடுத்திருந்தா இப்போ கல்யாணம் ஆகி உனக்கும் 4 பிள்ளைங்க இருந்திருக்கும்ல என்று அவன் ரகசிய ஜாடையை அம்பலப்படுத்தி விட்டான். அந்த தற்கூரி கார்த்திக்கு ஐயோ வென்றானது. தத்தி இப்பவும் தத்தியாவே இருக்குது என்று முணங்கிக் கொண்டான் அவன். எதுக்கு கார்த்தி ரகசியம்லாம் நேராவே சொல்லிடலாமே. என் தங்கச்சி எங்க அம்மா அப்பா கூட தான் இருக்கா. கூடவே அவளோட பொண்ணும், பேரு இசைரதி, 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவளோட பொண்ணு என்ற இடத்தை அதிகம் அழுத்தி உச்சரித்தாள். வடிவம் மீன் ஷர்மி, பேபிக்கு எதுவும் வெக்கேஷனா? அதான் உன் சிஸ்டர் அம்மா வீட்டில் இருக்காங்களா? வெக்கேஷனா? ஆமாமா, ஒரு 5-6 வருஷம் வெக்கேஷன் தான் அவளுக்கும் அவ பொண்ணுக்கும் என்றவள் சிறு இடைவெளி விட்டு. என் ஃப்ரெண்டுன்னு நம்பி பொண்ணை கொடுக்க நினைச்சேன். இவன் கூட 7-8 மாசம் வாழ்ந்தாலா தெரியல. சார் சொல்லாம கொள்ளாம லண்டன் போயிட்டு போன வாரம் தான் வந்தாரு. சாரே தன் குழந்தைய போன வாரம் தான் பார்த்தாரு. நீ அவர்கிட்ட போய் கேட்குற ஓ பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கணும்னு? வேடிக்கையா இல்ல? அவள் உதட்டில் சிறு இகழ்ச்சி புன்னகை தொக்கி நின்றது. என்னடா நடக்குது உங்களுக்குள்ள? நான் அவ்வளவா சோஷியல் மீடியாலலாம் வரமாட்டேன். எனக்கு அதுக்கு டைமும் கிடைச்சதில்ல. ஆனா வருஷத்துல ஒரு தடவை 2 தடவை பேசும்போது கூட எந்த நாயும் இதை பத்திலாம் சொன்னதே இல்லையாடா? ஹதி, நீ யூகே போனதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. ஆனா என்னதான் பிரச்சனைனாலும் ஷர்மிகிட்ட கூட சொல்லாம நீ விட்டு போனது தப்பு அதி என்று தன் கருத்தை வெளியிட்டான் வருண். அது சரி என்று தனக்கம் தோன்றியதால் கார்த்தியும் அமைதி காத்தான். இத்தனைக்கும் அமைதி காத்து அதிரன் இறுக்கி போய் அமர்ந்திருப்பது அவன் உடல் மொழியிலேயே தெரிந்தது. என என்கொயரி பண்ணதான் இங்க கூப்பிட்டானா நான் கிளம்புறேன் வருண் என்று இருக்கையை தள்ளிவிட்டு எழவும் வருண் தான் டேய் என்று அவன் கையை பிடித்து தடுக்க பார்த்தான். ஆனால் அதிரன் அங்கிருந்து செல்வதிலேயே முனைப்பு காட்டி அவன் கையை உதறி செல்ல பார்க்க ஷர்மி தன் இருக்கையை விட்டு எழுந்தாள். யாரும் யாரையும் என்கொயரி பண்ணவும் வேண்டாம், யாரும் என் தங்கச்சியை நினைச்சு கவலைப்படவும் வேண்டாம். ஏன்னா இனி அவ வாழ்க்கை எப்படி யார் கூடன்னு நான் தெளிவா முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக எல்லாம் யாரும் கோச்சிட்டு வெளிநடப்பு பண்ண வேண்டாம். எனக்கும் நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் வருண். நீ யுஎஸ் கிளம்ப முன்னாடி நிச்சயம் ஒரு நாள் நல்ல முறையில் சந்திப்போம், பாய் என்றவள் யார் கூப்பிட்டும் நில்லாது சென்று விட்டாள். வருண் இந்த பைத்தியக்கார கூட்டத்தில் மாட்டினதற்கு அமெரிக்காவிலேயே இருந்திருக்கலாம் என்று சிந்திக்க ஆரம்பிக்க அதுவரை ஷர்மியின் பேச்சின் ஆழம் இன்னதென்று புரியாது குழம்பி போய் நின்ற அதிரன் அதன் பொருள் விளங்கவும் வந்த ஆத்திரத்தில் கையை ஒரே பிடுங்காக பிடுங்கிக் கொண்டு நகர்ந்ததில் பேலன்ஸ் தவறி கீழே விட போன வருணை கார்த்திக் தாங்கி பிடித்து கொண்டான். இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.